எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணாங்க, ஹாப்பியாக இருக்குது. இன்ட்ரோ பிளாக் ரொம்ப ரசிச்சாங்க, விசில்லாம் வந்தது. ஹீரோ சார் டைரக்டர் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக இந்த கதைக்காக ட்ராவல் பண்ணி அண்ட் டீமாக ஒன்று ஃபார்ம் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, எடிட்டர், டிஓபி வசந்தனா எல்லாருமே சரி பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்காகவாது எங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் டிகே சார் அண்ட் எங்களை பிலீவ் பண்ண சக்தி சார். எஸ், வீக்கெண்டில் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்லாம் ஒரு சில கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். அது ஒரு புறா ரேஸ்குள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். புறா ரேஸ் மாத்திரம் இல்லாமல் ஃபேமிலி ட்ராமா, அம்மா பையன் பாசம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் காதல் வந்துட்டு போகும், அந்த மாதிரி இருக்கும். பீப்புள் வில் லைக் இட் ஷுவர். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இல்லை, இது வந்து நான் ரெகுலராக படம் பார்க்குற இடம். இதுக்கு பின்னாடி தான் எனக்கு வீடு இருக்குது. ஸோ இங்கே தான் நான் வந்து அதிக படங்கள் நான் சென்னை வந்து அதிக படங்கள் பார்த்தது ரோகிணி தேட்டர் தான். இந்த ரோகிணி தேட்டரில் டிக்கெட் கவுண்டர் மேலே என்னோட பேனர் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பி, அது சொல்ல முடியாது. ஸோ அதில் அவ்வளோ மக்களோட படம் பார்க்கும்போது அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸு, அவங்க கொடுத்த ஹக்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி தான் கொடுத்துருக்கு. ஒரு நடிகனா இன்னும் நிறைய ஓடணுங்கிற ஒரு உத்வேகத்தை தான் கொடுத்துருக்கு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னோட டீம் தான் காரணம். என்னோட டைரக்டர், என்னோட ப்ரொடியூசர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க அவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவ்வளோ சின்சியராக இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த விட்டு நான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை யாரையுமே அன்சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதுங்கிறது நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். எல்லாருமே வந்துட்டு நாங்கள் எடுத்த வரைக்கும் சொன்னது, இந்த வீக்கெண்டில் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க டெஃபினட்டா அப்படின்னு வந்து அந்த ஆமாம், நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்ட் வந்து செகண்ட் பார்ட் சீக்கிரமாகவே வரும். தேங்க்யூ சார். படம் சூப்பராக இருக்குது. ஒரு சுப்பிரமணியபுரம், வட சென்னை அது பார்த்தா என்ன ஃபீல் வருதோ அது கொடுக்குது. படத்தில் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு சப்ஜெக்ட், ஒரு புறா போட்டி. நாகர்கோயிலில் 100 இயர்ஸாக நடந்து வர்ற ஒரு புறா போட்டி. அது ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகாக டீட்டெயில் ஸ்டடி பண்ணி ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை மாதிரி. அங்கே வர்ற காம்படிஷனு, அங்கே வர்ற பொறாமை, அங்கே இருக்கிற ஒரு பாலிட்டிக்ஸு, இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி சூப்பர், மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. நமக்கு இது வரைக்கும் கிரிக்கெட்டு, கபடி படத்தில் பார்த்து சலிச்சு போச்சு. பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு புறா கதை எடுத்துகிட்டு வர்றாரு. அது ரொம்ப நல்லா ஒரு 20-25 மினிட்ஸ் பயங்கர கிரிப்பிங்காக இருக்குது. அதுக்கு மேலே இந்த படத்தில் எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சையத் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சையத் ஹீரோ, அவங்க அம்மா நல்லா நடிச்சிருக்காரு. மீதி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர்ற ஒரு 25 கேரக்டரு எல்லோரும் புது ஃபஸ்ட்டு டைம் இல்லை, ஏதோ 100 படம் நடித்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்கிரிப்டு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காரு. இந்த படத்தில் கிட்ட ஒரு 2200-300 ஷார்ட்ஸ் படத்தில் இருக்குது. எப்படி சொல்கிறேன்ட்டா, நான் இது 3வது வாட்டி பார்க்குறேன். எந்த ஷார்ட்டும் 5 செகண்ட்ஸ் மேலே போவார். 5 ஆர் ஹையஸ்ட் 8 செகண்ட்ஸ். அப்படி கனெக்ட் பண்ணால் ஒரு 2200 ஷார்ட்ஸ் வரும். அப்படி தான் ஒரு ஃபிலிம் இருக்கணும். ஒரு ஃபிலிம் விஷுவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறது கற்றுக்கணும். அதுதான் நான் சொன்னேன், லோகேஷ் கனகராஜுக்கு அது பண்ண தெரியாதுன்னு நான் சொன்னேன். இவர் அழகாக ஒரு சின்ன ஒரு 1 மினிட் சீனு கூட ஒரு 8-10 ஷார்ட் வந்துடும். அப்படி தான் இருக்கணும். இல்லை ஆடியன்ஸுக்கு போராக ஒரே ஆள் பார்த்துட்டு இருந்தா, ஒரே டைலாக் கேட்டுட்டு இருந்தா, இன்னும் கண்ணுக்கு ஸ்ட்ரைன் ஆகும். பிரெயின் புரிஞ்சு கிராஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலே எவ்ரி டிபார்ட்மெண்ட் குட், கேமரா குட், எடிட்டிங் குட், விஎஃப்எக்ஸ் குட், பர்ஃபார்மன்ஸ் வெரி குட். அண்ட் அந்த புறா பற்றி ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்குது. இந்த புறா பற்றி ஏதோ ஒரு புறா விட்டாங்க அப்படி கிடையாது. ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணுன்ட்டா அது புறாவில் வச்சு தான் அனுப்புகிறார். அப்படி நாங்கள் படத்தில் பார்த்துருக்கோம். அது உண்மையாக ஏதோ தெரியாது. அண்ட் ஆக்சுவலி இப்போ வேறு டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்த்தா கொஞ்சம் புறா இல்லை பேர்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிப்பு வச்சிடுறாரு.
அந்த கம்ப்யூட்டர் சிப் வச்சுட்டு அந்த சிப்குள்ளே ஒரு கேமரா இருக்குது. ஸோ இந்த பேர்டு எவ்வளோ ட்ராவல் பண்ணி வருதோ அவ்வளோ கூட அது விஷுவலாக ஷூட் ஆகிருக்கு. அந்த பேர்டு ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ ஷூட் ஆகிருக்கு. பெல்ஜியமில் இந்த ஒரு புறா $1.9 மில்லியன் இருக்கு. அப்போ இந்த படத்து கேரக்டர் சிவலிங்கம் கேரக்டருக்கு கூட $1.6 மில்லியன் அந்த புறா விற்றுருக்காங்க சொல்லாங்க. தெரியாது அது உண்மையான கதையாக எது தெரியல, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த புறா பற்றி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு PhD பண்ணுற மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, சும்மா பண்ணல. அந்த புறா பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் 10 கிலோமீட்டர் போனால் இதுக்கு என்ன பேர் இந்த புறாக்கு, 20 கிலோமீட்டர் போனால் இதுக்கு என்ன, 40 கிலோமீட்டர் பறந்தால் என்ன நேம் இதுக்கு அப்படின்ட்டு, அது என்ன சாப்பிடுது, எவ்வளோ தூங்குறது, எப்போ ரிட்டர்ன் வருது, இன்னும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையிலே பொறாமைன்னு இருக்கிறதுனால ஒரு வெள்ளைப்புறா வரும்போது இன்னொரு 10 வெள்ளைப்புறா விட்டுட்டு அது கலக்கிட்டு நம்ம கிரிக்கெட்லேயே அது இது பண்ணுறாரு இல்லை, சும்மா நோ பால் சொல்லிடுறாரு வேறு மாதிரி எல்லாம் அந்த மாதிரி. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஃபஸ்ட் டைம் வரும். பர்டிகுலர் அந்த 25 மினிட்ஸ் ரொம்ப கிராஸ்பிங்காக இருக்குது. அப்போது ஒரு வில்லுப்பாட்டுக்காரரை வச்சு தான் கதை சொல்கிறார். வில்லுப்பாட்டுக்காரருக்கு கிராமத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு தான் கதை சொல்கிறாரு. அவங்க பிகினிங்கில் வர்றாங்க, இடையில அவங்க பேசுகிறது மட்டும் வருது. பட் இது நல்லா இருக்குது. ஒரு ஆடியன்ஸ்க்கு கதை என்ன நடக்க போகிறது அன்ட்டு அந்த வில்லுப்பாட்டுக்கார் ஷார்ட்டில் வர மாட்டாங்க, பட் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தமிழும் ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டும் நல்லா இருக்குது, லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து டாக்டர்ஸ், ஐடி பீப்புள், நாகர்கோயில், நாகர்கோயில் கன்னியாகுமரி பீப்புள், பேர்ட் லவர்ஸ், சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப நல்ல படம், தயவுசெய்து பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரி படம். இதில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது, அதனால நீங்கள் இந்த படம் மிஸ் பண்ண வேண்டாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒர்த் யுவர் மனி அண்ட் டைம். ப்ளீஸ் வாட்ச் இட்.